போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்முடைய அகாடமியில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட இருக்கிறது நண்பர்களே. அதாவது வருகிற நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வு, அதாவது பிலிமினரி எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை தேர்வுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. பெரும்பாலான மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட இருக்கிறது நண்பர்களே. அதாவது 2026ஆம் ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுகளுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதாவது வருகிற 1ஆம் தேதி முதல் இந்த வகுப்புகள் தொடங்கப்பட இருக்கிறது. அதாவது நம்முடைய அகாடமியில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுபோக பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது நண்பர்களே. அதாவது வட்டார கல்வி அலுவலருக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான, அதாவது பிலிம்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடங்க சொல்லி கேட்டுக்கொண்ட காரணத்தினால் வருகிற 1ஆம் தேதி முதல், அதாவது நவம்பர் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய அகாடமியில் ஆன்லைன் முறையில் தொடங்கப்பட இருக்கிறது நண்பர்களே. அதாவது யூடியூப் மற்றும் டெலகிராம் சேனல் மூலமாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம், எப்போது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம் நண்பர்களே. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நம்முடைய டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் போதும், நம்முடைய பயிற்சி வகுப்புகள் உங்களுடைய வீடை தேடி வரும் நண்பர்களே. அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறலாம். அதுபோக தேர்வுக்கு தேவையான மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள், பிடிஎஃப் ஃபைல்கள், கரண்ட் அஃபைர்ஸ் மற்றும் மேகசின் என்று சொல்லக்கூடிய மாத இதழ்கள், தினசரி நியூஸ் பேப்பர் வரக்கூடிய எடிட்டோரியல்கள் மற்றும் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அனைத்தும் பிடிஎஃப் வடிவில் தொகுக்கப்பட்டு அவை தினந்தோறும் நம்முடைய டெலகிராம் சேனலில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அது கட்டாயமாக உங்களுடைய தேர்வுக்கு கை கொடுக்கும். எனவே டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். அதுபோக மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட இருக்கிறது. அதுவும் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். எப்போது வேண்டுமானாலும் தேர்வை எழுதி பார்க்கலாம். அதேபோல நம்முடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் எப்போது வரும் என்று கவலைப்பட தேவையில்லை. அதற்கடுத்து நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் செய்து பார்த்து பயன்பெறலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தகவலை தெரிவியுங்கள் நண்பர்களே, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதாவது வருகிற நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான முதல்நிலை பயிற்சி வகுப்புகள், அதாவது அடுத்த ஆண்டு பெரும்பாலும் தேர்தல் வர இருப்பதால் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தேர்தல் அறிவித்து விடுவார்கள். மே மாதத்தில் தேர்தல் நடந்து முடிந்து பதவியேற்பு விழா நடைபெறும். எனவே மே மாதம் வரைக்கும் தேர்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. இந்த மார்ச் மாதத்தில்தான் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வானது இருக்கிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 அண்டு 2A மெயின்ஸ் தேர்வானது நடைபெறும். அதற்கு முன்பாக வேறு எந்த தேர்வும் நடைபெறாது. அதற்கப்புறம்
இந்த மெயின்ஸ் தேர்வுக்கு அப்புறம் ஏப்ரல் மே 2 மாதங்களில் எதுவும் தேர்வுகள் நடைபெறாத நண்பர்களே. ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெறும். அதனுடைய முடிவுகள் மே மாதத்தில் அறிவிக்கப்பட்டு மே 7 அல்லது 8ஆம் தேதிகளில் புதிய அரசாங்கமானது பதவியேற்கும். அதன் பிறகுதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ஒவ்வொன்றாக வரும் நண்பர்களே. அதாவது மே மாதம் வரைக்கும் புதிய தேர்வுகள் எதுவும் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்வு மட்டுமே நடைபெறும். ஆனால் அதன் பிறகு ஜூன் மாதங்களில் இருந்து தொடர்ந்து தேர்வுகள் நடைபெறும் நண்பர்களே. அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் என்று அடுத்தடுத்து தொடர்ந்து தேர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் நம்முடைய அகாடமியில் புதிய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது நண்பர்களே. அதுபோக முதலில் குரூப் 4 தேர்வானது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ், அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் தேர்வானது வரும். இதில் 2 இருக்கிறது நண்பர்களே. இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ என்று 2 பிரிவு இருக்கிறது. இதில் இன்டர்வியூ தேர்வும் நான் இன்டர்வியூ தேர்வும் அடுத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்து குரூப் 1 தேர்வும் வரும் நண்பர்களே அடுத்த ஆண்டு. மறுபடியும் அடுத்த ஆண்டு கடைசியில், அதாவது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்களில் மீண்டும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு வரும் நண்பர்களே. அதாவது 2026 கடைசியில் தான் இந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வானது மறுபடியும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஜூன் மாதங்களிலிருந்து தேர்வானது ஆரம்பித்துவிடும் நண்பர்களே. முதலில் குரூப் 4 தேர்வு வரும். அதற்கடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் தேர்வானது வரும். இதிலே 2 தேர்வுகள் இருக்கிறது. இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ இருக்கிறது. அதுபோக டிப்ளமோ லெவல் தேர்வும் இருக்கிறது நண்பர்களே. இந்த கம்பைனிங் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடியதில் டிப்ளமோ லெவல், அதாவது ஐஐடி லெவல் என்று சொல்லக்கூடிய பட்டய படிப்பு படித்தவர்களுக்கான தேர்வும் வரும் நண்பர்களே. ஆகவே இந்த சிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் தேர்வில் 3 தேர்வுகளும் தொடர்ந்து வரும் அடுத்தடுத்து. அதன் பிறகு குரூப் 1 தேர்வானது வரும். அதற்கடுத்து கடைசியில், அதாவது நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மீண்டும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வானது நடைபெறும் நண்பர்களே. எனவே அடுத்த ஆண்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாணவர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து படியுங்கள் நண்பர்களே. அதற்காக தான் நம்முடைய அகாடமியில் புதிய பயிற்சி வகுப்புகள் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்பட இருக்கிறது. முதல்நிலை தேர்வு, அதாவது பிலிமினரி தேர்வுக்கு பற்றிய பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. அதாவது குரூப் 4 மற்றும் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தேர்வுகளுக்கான தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறும். அதாவது பொதுத்தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு, அதாவது குரூப் 4ஐ பொறுத்தவரை அது தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வாக இருக்கும். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸை பொறுத்தவரை அது வெறும் தகுதி தேர்வாக மட்டுமே இருக்கும். இருந்தாலும் இந்த 2க்கும் சேர்த்து தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு என்ற 2ம் ஒன்றாக சேர்த்து நம்முடைய பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் நண்பர்களே. அதாவது பொது தமிழ் பகுதியில் அலகு 1 என்று சொல்லக்கூடிய இலக்கணம் பகுதியில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு என்ற 2ஐயும் சேர்த்து பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. அதற்கடுத்து அதே பிலிமினரி தேர்வுக்கு உள்ள ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பாடத்திற்கான பயிற்சி வகுப்புகளும் தொடங்கும். அதுபோல மென்டல் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் என்று சொல்லக்கூடிய கணித பகுதிக்கான பயிற்சி வகுப்புகளும் வர இருக்கிறது நண்பர்களே. அதாவது நம்முடைய பயிற்சி வகுப்பானது 3 பிரிவாக பிரித்து வர இருக்கிறது. முதலில் தமிழுக்கு, அடுத்து பொது அறிவு, 3ஆவதாக கணிதம் என்ற
3 தலைப்புகளின் கீழ் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. இது பொதுத்தமிழ், தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இது ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் பொதுவான பொது அறிவு என்று சொல்லக்கூடிய பகுதி. இது அதேபோல கணிதமும் அனைத்து தேர்வுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அதாவது மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த 3 பகுதியும் தனித்தனியாக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. இந்த 3 வகுப்புகளும் நடந்து முடிந்தவுடன் உடனுக்குடன் யூடியூப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறலாம். அதாவது அடுத்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தினந்தோறும் 3 வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. தமிழ் வகுப்பு, பொது அறிவு மற்றும் கணிதம் என்று இந்த 3 வகுப்புகளும் உடனுக்குடன் யூடியூப் சேனலிலும் டெலகிராமிலும் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. டெலகிராம் சேனல் லிங்க் ஆனது நம்முடைய யூடியூப் வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் இணைந்து கொள்ளுங்கள். இது இரண்டிலும் இணைந்து கொண்டால் போதும், நீங்கள் நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெற முடியும் நண்பர்களே. கட்டாயமாக அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்வில் நீங்கள் எளிதில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் உதவும் என்று நினைக்கிறேன். அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான, அதாவது பிலிமினரி தேர்வுக்கான மாதிரி தேர்வுகளும் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அது ஆண்டு திட்டம், அதாவது டிஎன்பிஎஸ்சியால் ஆண்டு திட்டம் கொடுத்த பிறகு எந்தெந்த தேர்வுகள் முன்பின்னாக வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்முடைய அகாடமியில் மோக் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய முழு மாதிரி தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. அதை பற்றி அந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுலர் பிளானர் வந்த பிறகு விரிவாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நண்பர்களே. அதுவரை நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.